ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு கிளைமாக்ஸ் சீன் தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ விஜய் தான். அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டுருப்பாரு. வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நெறைய பேரையும் பார்த்துட்டே இருப்பாரு. உள்ள வா அப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு கூட்டு வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, சில பேரால முடியாது. அதாவது என்னன்னா, இப்ப கால் நடக்க முடியாம வீல் சேர்ல அப்படிலாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்கலாம் யாருன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் கேட்கவும், இவங்க வந்து இந்த பார்டர் வார்லலாம் வந்துட்டு அதாவது மிலிட்டரி ஆஃபீசர்ஸா தான் இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பிசிக்கலா வந்து அவங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க. அதனால வந்துட்டு இப்ப வந்து ரெஸ்ட்ல தானே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு பிரைன் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கும்ல. ஸோ அவங்களலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் இப்ப விஜய் சொல்லுவாரு. பார்க்கும்போது ஹீரோ இப்ப என்ன சொல்வாருன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் தனித்தனியா ஃபோன்ல பேசிட்டேன். இப்போ உங்கள நேர்ல பார்த்து பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாரு. முடியாது. அதனால ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அப்படி முட்டி போட்ட மாரி உட்கார்ந்து அவங்களுக்கு ஈக்குவலா உட்காந்து பேசுவாரு. நாளை காலையில வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஸ்லீப்பர் செல்லர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் குடுக்குற அந்த மெயினான ஆள தான் நான் போய் நேரடியா பார்க்க போறேன். போறதுக்கு முன்னாடி என் உடம்புல வந்துட்டு ஒரு சிப் மாரி நான் ஒண்ணு வச்சிருப்பேன். அத வச்சுட்டு அதாவது அது ஒரு ட்ராக்கர்ன்னு சொல்லலாம். அந்த மாரி நான் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நான் எங்க இருக்கேன் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்ட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு மருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து சீக்ரெட்டா நான் வந்து வர வச்சிருக்கேன். அது இன்னைக்கு ஈவினிங்குள்ள அது நம்ம கையில கிடைச்சிரும். டிக்ட் என்ன சொல்வாருன்னா, அத நீ எடுத்துக்கிட்டு இந்த ட்ராக்கர் மூலியமா என்ன எங்க கூட்டிட்டு போறாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு அங்க நீ வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட. நடமாட்டம் இல்லாத பக்கமா தான் என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ அங்க மாரி வந்துட்டு இத வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ன எதுக்கு அவங்க வந்து உயிரோட வேணும்னு கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து உயிரோட அவங்க கிட்ட வந்தா சில விஷயங்கள் நாங்க கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்ற மாரி சொல்லவும், என்ன எதுக்காக அப்படி கேட்கறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துல கரெக்ட்டா வந்து நம்ம பிளான் பண்ண மாரி எல்லாமே பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இவரோட சேர்ந்து அங்க இருக்கிற அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஆர்டர் குடுக்குறவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மொத்தமா முடிஞ்சு போயிருவாங்க, இறந்து போயிருவாங்க. அதனால இங்க ஊர்ல அங்கங்க யார் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு அவங்கலாம் லைஃப் டைம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே இருந்து அவங்க கதையே முடிஞ்சிரும். ஆனா எந்த ஆர்டரும் வராததுனால அவங்களும் எந்த ஒரு வேலையும் செய்யாம இருப்பாங்க. அதாவது இந்த மாரி தப்பான வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ பிளான் பண்ணுவாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மி ஆஃபீசர் எல்லாருமே வந்து கைய வேகமா தட்டிட்டு இருப்பாங்க. வெளிய வந்தோனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து கேட்பாரு, "நீ என்னடா முட்டாள்தனமா இந்த மாரி வேலை பார்க்க போறேன்னு சொல்ற? அவங்க என்னன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உன் குடும்பத்த கொஞ்சமாவது நீ நினைச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவப்படுவாரு. யாருக்குடா குடும்பம் இல்ல? இதே இதுல வந்துட்டு இந்த போர்ல வந்துட்டு ஆப்பரேஷன்ல இதுல எவ்வளவோ நடந்து இப்படிலாம் கை கால் சரியில்லாம இவங்கலாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? எவ்வளோ குடும்பங்கள்ல வந்துட்டு புருஷன் வருவாங்க, அப்பா வருவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்கலாம் வராமயே போயிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவம் தான் படுவாரு. ஆர்மி மேனுக்கு வந்து இந்த மாரி விட ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நான் 1000 பேர் வந்து இறந்து போனாலும் பரவால்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற அவங்கலாம் இருக்கும்போது, 1000 பேர காப்பாத்துறதுக்காக நம்ம இந்த மாரி துணிஞ்சு முடிவு எடுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, என்ன சொல்றது எனக்கு தெரியவே இல்ல. எனக்காக நீ ஏதாவது செய்றதா நினைச்சேன்னா, அப்பப்போ ஏன்னா என் குடும்பத்தில என்ன தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. எனக்கு 2 தங்கச்சிங்க வேற இருக்காங்க. உனக்கு டைம் இருந்தா அப்பப்போ போய் அவங்கள வேணா கொஞ்சம் பார்த்துக்கோ என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னொருத்தவங்கள மீட் பண்ண வந்திருப்பாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் காஜல் அகர்வால் இருக்காங்களா, அவங்கள தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. இவர் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் தான் பேசுவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள வேண்டான்னு சொல்றீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அத வந்து இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன்ல அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்மளுக்கு பண்ண போறது என்கேஜ்மென்ட் மட்டும் தானே. கல்யாணம் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது தானே பண்றதா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் நானும் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்கேஜ்மென்ட் பண்ணிட்டு அப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. கேட்பாங்க ஃபர்ஸ்ட் புடிக்கலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பவும் புடிக்கலன்னு சொல்றீங்க. ஏன் என்ன புடிக்கலையா அப்படின்ற மாரி கேட்பாங்க. உனக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா அப்படின்ற மாரி ஹீரோ கோவப்படுவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, மறக்க முடியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆகும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டுட்டே எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்து வேற ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அதாவது நாட்டுக்காக இந்த மாரி அவர உயிர விடுறதுக்கு கூட அவர் துணிஞ்சிட்டாரு. அதனால இத நல்ல விதமா சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காருல்ல. அத வந்து சொல்லாம இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சுருவாரு. இப்ப அவர் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அதுல வந்து அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சிங்க அந்த ஃபோட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸுங்களோட எடுத்த ஃபோட்டோஸ், ஆர்மில எடுத்த ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸையும் நின்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அவருக்கு ஒரு எமோஷனலா வரும். அவரோட ஆர்மி ஃபோட்டோஸ் அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு இத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும். அதோட இப்ப மறுநாள் கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு. இவர் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங்ல சொன்னார்ல, அந்த மாதிரியே அவர் வந்து ஒரு சிப் வந்து தனக்கு தானே வச்சுப்பாருன்னு சொன்னார்ல அவர் உடம்புல, அந்த மாரி அவர் செட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்து இப்ப கிளம்பி இங்க வந்துருவாரு. வந்து அவர் சொன்ன இடத்துல அதாவது வில்லன் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே வில்லன் கரெக்ட்டா ஃபோன் அடிப்பாரு. ஃபோன் அடிச்ச உடனே இங்க யாரும் இல்லன்னு சொல்லிட்டு இப்படி ஹீரோ திரும்புவாரு. பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டு இருப்பாரு. அதாவது மூக்குக்கு நேரா ஒட்டுற மாரி நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அவர ஃபுல்லா செக்அப் பண்ணுவாரு. எதுவும் இல்லன்றோன உன்னோட ஃபோன குடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஃபோன வேற வாங்கி வச்சுப்பாரு. பாக்கெட்ல உள்ள திங்ஸ எடுத்துப்பாரு. அவர் கால் கிட்ட ஷூக்கு மேல வந்துட்டு அவர் சில திங்ஸ்லாம் வச்சு அதையும் எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டானே அப்படின்ற மாரி ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன குடுப்பாரு. அதாவது ஹீரோட ஃபோன வாங்கிட்டு இந்த ஃபோன மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருவாரு. இது கால் பண்ணுவாரு. ஒரு காரோட நம்பர் சொல்வாரு. அந்த கார் ஆப்போசிட்ல தான் நிக்கும். அந்த கார்ல போய் ஏறிட்டு அந்த கார டிரைவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ சொல்லுவாரு. நெறைய காருங்க நின்னுட்டு இருக்குமா, அங்க போய் அத பார்க் பண்ணிட்டு இன்னொரு கார் அங்க நிக்கும். அந்த கார எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதே மாரி மாத்திட்டு பண்ணுவாரு. கொஞ்ச தூரம் வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த கார்ல இருந்து இன்னொரு கார மாற சொல்லுவாங்க. ஹீரோவும் அதே மாரி இன்னொரு கார் மாறிடுவாரு. இங்க என்ன நடக்கும்னா, ஹீரோ இன்னொரு ஃப்ரெண்ட்ட சொன்னார்ல, அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்துட்டு நீ பார்த்துட்டு இன்னொருத்தர அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அந்த மாரி வேலைகள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. மாத்தி இப்ப 5வது கார் ஹீரோ ஓட்டிட்டு இருப்பாரு. ஓட்டி முடிச்சுட்டு கீழ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் ரெடியா நின்னுட்டு இருப்பாரு.
இருப்பார். வா போலான்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் போவார். ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவார். நேரா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த போட்லாம் போற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்துருவாங்க. அங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ திரும்பவும் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஹீரோவோட ரிங்கு, அதுக்கப்புறம் அவர் வாட்ச் கட்டியிருக்கார்ல, அந்த வாட்ச் எல்லாத்தையுமே வாங்கிருவாரு. திரும்ப ஃபுல் செக்கப் பண்ணதுக்கப்புறமா இப்போ போட்ல ஏறி கிளம்புவாங்க. ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்துட்டு சொல்லுவாரு. இன்னொருத்தர் வந்து அவர் வைக்க சொன்னார்ல, அந்த மாதிரி திங்ஸை வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அதை வைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. அது வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய போட்டா இருக்கும். அந்த போட்டுக்குள்ள போவாங்க. அங்க தான் இப்போ வில்லனோட ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. வில்லனும் அங்க தான் இருப்பாரு. ஆனா இப்போ ஹீரோ வரும்போது அவர் அங்க இருக்க மாட்டாரு. இப்போ ஹீரோ உள்ள வந்த உடனே அங்க இருக்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவோட கையை 2 பக்கமும் பின்னாடி வச்சு அந்த இது ஹேண்ட்கஃப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு கட்டி விட்டுருவாங்க. ஃப்ரெண்டு வந்தார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துக்கு மேல அவர் அங்க தான் போயிட்டாருன்னு கன்ஃபார்மா அவருக்கு தெரிஞ்சிருச்சா, இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்விம்மிங் பண்ற மாதிரி ட்ரெஸ் இருக்கும்ல, அதாவது தண்ணிக்குள்ள தண்ணிக்கு அடியில போற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா அது மாதிரி மாத்திக்கிட்டு, இப்போ அந்த போட் ஹீரோ எங்க இருக்காரோ அந்த பெரிய போட்ல போய் அவர் வைக்க சொன்ன மாதிரி வைக்கிறதுக்காக அவரும் போவாரு. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டைரக்டா இப்பதான் நேருக்கு நேரா வில்லனை இவர் பார்ப்பாரு, இவரும் அவரை பார்ப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஞாம் கே உன் பேர் என்ன, இருக்கிற லாங்குவேஜ் மொத்தத்திலையும் கேட்டு முடிப்பாரு. ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஓ தமிழா, தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா தமிழன்களை எனக்கு நிறையவே தெரியுன்ற மாதிரி திமிரா சொல்லுவாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லன் என்ன பண்ணுவான்னா, அவரோட ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அவர் கொண்டு வந்து கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஆன் பண்ணி ஹீரோட்ட காட்டுவாரு. அதோட நீ கொண்டு வந்து பார்க் பண்ணார்ல, ஹீரோ கிட்டத்தட்ட 5, 6 வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டாரு. நீ பார்க் பண்ண வண்டிகள் எல்லாம் என்ன இருந்தது பாருன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்ல காட்டுவாரு. எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆபத்தான பொருளாவே இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கார்லயும் அவர் அவர் பாட்டுக்கு ஓட்டிட்டு ஒவ்வொரு இடத்துல இவங்க சொன்ன இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரா, இப்போ இவர் மேல தானே பழி வரும். அதுல இருக்கிறதெல்லாம் வேற மாதிரியானதா இருக்கும். போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதை யார் வச்சது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி வர ஒவ்வொரு கார்லேருந்து ஹீரோ இறங்கி வரல, அதெல்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ தான் போலீஸ்க்கு தெரிஞ்சவனும் போலீஸ் உன்னை தேடி வருவாங்க. வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை கொண்டு முடிச்சிருவோம். அதோட உங்க டீம்ல இருந்தாங்களா 12 பேர், அவங்கள எல்லாரையும் இப்படி பண்ணது யாரு அப்படின்னா உங்க டீம்ல உள்ள ஆள் தான் அப்படின்ற மாதிரி மாறி மாறி உங்க பேர் எல்லாரையுமே நாங்கள் கெடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் வில்லன். அவரோட பிளான் எல்லாம் வந்த உடனே சொல்றாரு பாருங்களேன், இந்த மாதிரி யாருக்கும் மனசே இருக்காதுல. அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இப்போ நீ ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ உன்னை எல்லாருமே வெறுத்துருவாங்க, உன் ஃபேமிலி உள்பட. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்தியன் அதாவது ஃபோர்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே மட்டும் தான் ஸ்லீப்பர் செல்ஸ் இல்லாமல் இருந்தது. அங்கே நாங்கள் இப்போ ஈஸியாக உள்ள நுழைஞ்சோம். ஏன்னா எங்கள் ஆளுங்களை தானே இப்போ நாங்கள் அங்கே வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்லுவார். வில்லன் என்ன சொல்லிடுவாருன்னா, இப்போ அவரோட ஆள் அங்கே அனுப்புறாருல, அவர் அங்கே அனுப்பிட்டு அவர் மூலியமாகவே ஏகப்பட்ட ஆளை வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோக்கு தெரியும், இப்போ நம்ம இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம நினச்சோம், இப்போ நம்ம மட்டும் இங்கே செத்து போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வில்லனோட பிளான் வந்து நடந்துரும். அவன் நம்ம எல்லா ஆள்லேயே நல்லவ மாதிரி இருக்கிறவன் அங்கே அனுப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தான் உயிரை கொடுக்க கூட துணிஞ்சோம். ஆனால் இப்போ நம்ம உயிர் போயிட்டா எந்த பிரோஜனமும் இல்லாமல் ஆயிடும். அதனால நம்ம சாகக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பாரு. வந்துட்டு நாட்டுக்கே ஒரு கேன்சர் மாதிரி இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது, நான் எப்படியாவது தப்பிக்கணும், நான் சாகக்கூடாது அப்படி இப்படின்னு இவர் மனசில் ஓடிட்டே இருக்கும். அப்படின்னா ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட ஹீரோ வந்து இதை போய் செட் பண்ண சொன்னாரா, கரெக்டாக 15 நிமிஷத்துக்குள்ள டைம் வச்சு. அவர் பாட்டுக்கும் கடல் கடையில் நீந்தி வந்து அவர் எங்கே இருக்காரோ ஹீரோ அந்த போட்டுக்குள்ள அவர் கடமை தவறாமல் அதை வேற செட் பண்ணி விட்டு போயிடுவார். ஏன்னா மேலே என்ன நடக்குன்ற விஷயம் அவருக்கு தெரியல. அவர் இந்த வேலை ஹீரோ சொன்ன வேலை இப்போ கரெக்டாக பண்ணிட்டாரு. முடிச்சுட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு முட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாரு. இவர் அவரை வந்துட்டு இப்போ முடிச்சு கட்டிடலான்னு பிளான் பண்ணிடுவாரு. இப்போ என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன, கடைசி ஆசை, அது மாதிரி கடைசி ஆசை ஏதாவது உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்லுவாருன்னா, இப்போ சுற்றுலாம் உடனே முடிஞ்சு போயிடும் கதை, அதனால நான் வந்து உங்ககிட்ட அடி வாங்கியே சாகணும், அதாவது நான் சாகிற வரைக்கும் நீ என்ன அடிக்கணும், அதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இது ரொம்ப எனக்கு ஈஸி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி போட்டு ஹீரோ போட்டு சுற்றி சுற்றி அடிச்சிட்டு இருப்பாரு. அவரை கட்டி போட்டு ஒரு பாட்டுக்கு சுற்றி சுற்றி வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னமோ பாக்ஸிங்கில் குத்துற மாதிரி குத்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே அவர் இஷ்டத்துக்கும் குத்தி ஹீரோ வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. வாங்கி முடிச்சவர் இப்போ கடைசியில் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அடின்னுவாரு. அவருக்கு புரியாது. திரும்பவும் அதை சொல்லிட்டு உடனே அவர் லாங்குவேஜில் இவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கு புரியணும்ல, அதனால அவர் தமிழ்லையும் சொல்லுவார். அதாவது அந்த பயம் இருக்கணும், என் கையை கட்டி போட்டு என் கையும் உடைச்சிட்டு இத்தனை பேர் இருக்கும் போது என்னை கட்டி போட்டு அடிக்கிறீங்களா, அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு ஏற்றி விடுவார். நீங்களா இந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏற்றி விடவும் வில்லனுக்கு தாங்காது. உடனே அவர் கூடவே இருக்க ஒரு ஆள் என்ன சொல்வார்னா, அவன் பேசி ஏதோ மாற்ற பார்க்குறான், அவனை பேச விடாத, அவனை இப்போவே முடிச்சிருன்னு இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. முட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடும். இப்போ ஹீரோ அடிக்க போவார். ஒவ்வொரு அடி கூட அந்த வில்லன் மேலே படவே படாது. அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பார். ஹீரோ நிறையவே முயற்சி பண்ணுவார். ஒரே எட்டி உதச்சிருவார். அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று 4 ஜம்ப் பண்ணி கையை இந்த மாதிரிலாம் வச்சு ஆம்ஸ் கும்ஸ் அப்படிலாம் சொன்னோன்னா கை இப்படிலாம் ஆகும்ல, அந்த மாதிரி பழைய நிலைமைக்கு பழைய ஸ்ட்ரென்த் வரணும்ல. ஏன்னா அவருக்கு அது லத்திலாம் விட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் அவர் இது பண்ணி வச்சிருப்பாரு வில்லன் வேற. அதனால ஹீரோ இப்போ ஒரு ஃபார்முக்கு வரணும்ல, அந்த மாதிரி வந்திருப்பாரு. ஏன் ஹீரோ அடிக்காம இருந்தாரு, வில்லனுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, கை கட்டை இல்லாமையும் அவர் 4 அடி கொடுக்கணுன்றதுக்காக தான் அப்படி இருந்திருக்கும். இப்போ ஹீரோ அடிப்பார் பாருங்க, எட்டி ஒரே உததான் அப்படியே சுருண்டு போய் விழுந்த வில்லன் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு எந்திரிச்சு நின்றுப்பாரு. ஒரு சண்டை சீனா வரும், செம்மையா அடி, 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில் ஹீரோ வில்லனோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வில்லனோட தலையில் வந்துட்டு வச்சுட்டு மிரட்டுவார் எல்லாரையுமே. எல்லாரும் உடனே கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரையும் மிரட்டிட்டு எல்லாரையும் அங்கேயே விட்டு எல்லாரையும் வச்சு பூட்டிட்டு இவர் அந்த வில்லனை மட்டும் கூட்டிட்டு தனியாக ஒரு போட்டில் கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாரு. இப்போதான் அப்பாடான்னு உட்காருவாரு. இப்போ வில்லன் என்ன சொல்வார்னா, நீ என்ன கொன்னாலும் ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும், என்னென்ன பிளான் அப்படின்றது அந்த போட்டில் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ எல்லாம் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இதெல்லாம்
இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் உட்காந்துருப்பாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வாட்ச் எடுத்து பார்ப்பாரு. டைம் பார்த்துட்டு 3, 2, 1 அங்க பாருன்னு சொல்லிட்டு டமால் அப்படின்னு சத்தம் தான் குடுப்பாரு. அங்க டமால்னு அதே மாரியே ஆயிடும். உடனே வில்லனுக்கு ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்றுவாரு. என்னடா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாருன்னா, இவர் முழிச்சுட்டே இருப்பாரா வில்லன் பார்த்துட்டு கேட்பாரு. ஒண்ணும் புரியலல்ல. பரவால்ல. சஸ்பென்ஸோடயே சாவு அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு அவரையும் சுட்டு விட்டுருவாரு. அதோட அங்கேயே வில்லனும் இறந்து போயிருவாரு. ஜாலியா காமெடிலேருந்து, ஆக்ஷன்லேருந்து, சாங்ஸ்லேருந்து, டான்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்க ஒரு சீன் தான். கதை கூட சூப்பராவே இருக்கும். இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த படத்துல ஹீரோ இறந்து போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இவர் சூப்பரா பிளான் பண்ணி பக்காவா நகர்த்தி வர்றது வந்து அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து முடியுது. இந்த கிளைமாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. ஸோ ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.